வணக்கம். குரு அதிசார பெயர்ச்சி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026, 27 நடக்கக்கூடிய ஒரு அதிசய டிரான்சிட் இது. குரு 2027 தான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆவார். ஆனால் இந்த முறை அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு, அதாவது சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வந்துடுவார். அதை பற்றின டீட்டெயில் டேட்ஸ் என்ன, அதில் வக்கரகதியும் அடைய போகுது, ரெட்ரோகிரேட். ஸோ அந்த டேட் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோட எண்ணில் கொடுத்துட்றேன். உலகத்துக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுது. இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்குமே இது வேறு மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. காரணம் இது ஒரு சுப கிரகம். இதை பற்றின நிறைய கண்டென்ட் ப்ளஸ் வீடியோஸும் என்னோடய வெப்சைட்லையும் இருக்கும், www.lifehoroscope.in. அண்ட் சர்வீஸும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் சரி, இல்லை பலவிதமான மேரேஜ் மேட்சிங் ஆர் நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி நிறைய சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன சேவை தேவையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அண்ட் ஐடி www.lifehoroscope.in. சிம்ம ராசி. சிம்மம் 2026 அக்டோபர் 31 ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட், குரு அதிசார பெயர்ச்சி. 2027 ஜான் 24 அப்போ தான் திரும்ப அந்த அதிசாரத்துலேருந்து பின்னாடி வரார் குரு. இதுக்கு இடையில் வக்ரமும் அடைவார் குரு. இப்போது என்ன விஷயம்னா, சிம்மம் தான் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு மனநிலை இருக்காங்க. ஆனால் நான் கொஞ்சம் நல்ல செய்தி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தெரியும் இந்த முறை. ஏன்னா ஜென்மத்தில் குரு, அதாவது குரு சிம்மத்துக்கு தான் வரப்போகிறார். அங்கே ஆல்ரெடி கேது இருக்குது. குருவும் கேதுவும் ஒன்றா சந்திக்கிற காலமாக இருக்கும். குருவும் கேதுவும் ஒன்றா சந்தித்து அங்கேருந்து விலகி குரு மறுபடியும் அட்வான்ஸ் டிரான்சிட் மறுபடியும் பேக் டு கடகத்துக்கு வருவார். இது ஒரு 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 சூழ்நிலை நடக்கும். இப்போ சிம்மத்தை எப்படி இது காப்பாற்றும்? ஜென்ம குரு அப்படின்னா இந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். நமக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்கும், நமக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். நமக்கு ஏன் இது நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம எப்படி மாற்றிக்கலாம், நம்ம எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துடுச்சுன்னா லைஃப்பில் ஜெயிச்சிரும். அதை தான் இப்போ இந்த குரு செய்ய போகிறார். ஆல்ரெடி கேது குழப்பம், வருத்தம், மனக்கவலை, ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல் எல்லாம் கொடுத்துருக்கிற சூழ்நிலை. குரு உள்ளே வந்த உடனே அதுக்கெல்லாம் நிவர்த்தி, தெளிவு, ஞானம், அந்த அறியாமை எல்லாம் விலகும், அந்த புரிதல் வரும், அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் கடவுள் உங்களுக்கு சொல்ல போகிறார். யார் மூலயமாவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் வரப்போகுது. அந்த மெசேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க. முதல்ல நீங்கள் உங்களை உணர்வீங்க. உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவர்னு முதல்ல நீங்கள் உணர்வீங்க. அதை உணர்ந்து தெளிந்து அதை தெரிந்து நீங்கள் புரிந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க. அப்படி தான் இப்போ இந்த நேரம் வரப்போகுது, இந்த குரு அட்வான்ஸ் டிரான்சிட். இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இந்த மாற்றம் எதுக்கு பண்ணுதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்த வருஷம் சனியுடைய பெயர்ச்சி நடக்க போகுது. அந்த சாட்டன் உங்களுக்கு அஷ்டமசன்லேருந்து விலகிடுவார். அஷ்டமசன்லேருந்து விலகிறதுனால இப்போ அட்வான்ஸாக அந்த குரு உங்களை தயார்படுத்தி வைக்கும் பொழுது, அங்கே மாறும்பொழுது ஃப்யூச்சரில், அதாவது நான் சொல்ல நெக்ஸ்ட் இயரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மைகள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் அதிசார பெயர்ச்சி. குருவுடைய பார்வையால் சில பலம் இருக்குது. இப்போ குருவுடைய பார்வை சிம்மத்துக்கு நேராக 7ஆம் இடத்துல பதியும். 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி ராகு அங்கே இருக்குது. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, சால்வ் பண்ணும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கா, சால்வ் பண்ணும். ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை நிறைய இருக்கா, அதை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருக்கா, அதை சாந்தப்படுத்தும். ஜாபில், கரியரில் ரொம்ப மட்டமாக ரொம்ப மந்தமாக உங்களை ஹியூமிலேட் பண்ணுறாங்களா, அதையும் கொஞ்சம் சாந்தப்படுத்தும். அப்புறம் இந்த குருவுடைய பார்வை மேஷத்தில் விழும். ஸோ சிம்மத்துக்கு மேஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சிம்மத்துலேருந்து மேஷம் எத்தனாவது வீடு, 9th. அப்போ 9 கௌரவம், பாக்கியம். இழந்த மரியாதை, இழந்த கௌரவம், இழந்த பாக்கியத்தை கொஞ்சம் மீண்டும் அடையக்கூடிய வாய்ப்பை கொண்டு கொடுக்கும். ரொம்ப அவமானப்பட்டுட்டோம், ரொம்ப கேவலப்பட்டுட்டோம், ரொம்ப வருத்தமாக இருக்குது, தாங்க முடியல, மனக்குமுறலாக இருக்குது, அதை மீண்டும் கொண்டு எப்படியாவது உங்களை சாந்தப்படுத்தும். அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை தனுசில் விழும். தனுசு உங்களுக்கு 5ஆவது இடம். உங்களுடைய குழந்தைகள் பற்றி, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி, அவங்களுடைய கல்வியை பற்றி, உங்களுடைய கல்வியை பற்றி, உங்களோட மனநிலையை பற்றி, உங்கள் புத்தியை பற்றி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண வாய்ப்பு, இதெல்லாம் கொண்டு வரது அந்த குருவுடைய பார்வை. ஸோ பார்வையால் நிறைய சுபமான வாய்ப்பை கொண்டு வருது. குருவுடைய அந்த டிரான்சிட்னால செல்ஃபாக உங்களை சேஞ்சஸை கொண்டு வருது. மைண்ட் செட்டில், உங்கள் மனநிலையில், உங்கள் புத்தி நிலையில், உங்கள் அறிவு, உங்கள் திறமை, இதுலேருந்து சில மாற்றங்களை கொண்டு வருது. அதனால் ஒரு புரிதலை கொண்டு வருது. அதனால் பிரச்சனையை சால்வ் பண்ணுது. இப்படி தான் இந்த குரு அதிசார பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனாக இருக்குது. அப்போ இது நன்மை தானே. எல்லா வகையிலுமே குரு 12 விரயத்தை பண்ணி, எல்லா வகையிலும் சனி 8 கஷ்டத்தை கொடுத்து, எல்லா வகையிலும் ராகுக்கு இது 1 7
தடங்கள் குழப்பத்தை கொடுத்து அவமானப்படுத்தி வச்சு இந்த காலம் மறைந்து முதல்ல ஒருத்தர் வரார் நமக்கு. இப்போது நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்னு வச்சுப்போம், ரொம்ப டல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஜாப் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, மணி இல்லை, ஃபேமிலி இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம். திடீர்னு யாரோ ஒருத்தர் வரார். அவர் வந்து நீ கவலைப்படாத, நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு பாரு, உனக்கு எல்லாம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாசிட்டிவாக பேசும்போது, நம்மளை ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணும்போது நம்ம ஓகே அவர் சொல்கிற வார்த்தையில் கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஆனால் 100% நம்பிக்கை கண்டிப்பாக வராது. ஓகே நம்ம ரொம்ப டல்லாக இருக்கோம், ஒருத்தர் கூட நமக்கு ஒரு காஃபி டீ கூட வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது. ஏதோ ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு டிஃபன் வாங்கி தராரு, நமக்கு அன்பாக பேசுகிறாரு, நமக்கு ஆதரவாக 4 விஷயம் சொல்கிறாரு, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு, நம்ம ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறார், அது ஒன்றும் பணம் செலவு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்பிக்கை வரும். செய்யும் பொழுது சில மாற்றம் நடக்கும்போது உங்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய வேல்யூவான ஒரு ஆளாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வேல்யூ பண்ணுவீங்க. ஏன் வேல்யூ பண்ணுவீங்கன்னா, எல்லாரும் கைவிடும் போது என்னை ஒருத்தர் வந்து ஆதரிக்கிறாரு, அவர் வந்து நல்ல மனிதனாகவும் இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணும். அதுதான் இந்த குரு. சிம்மத்துக்கு இந்த குரு டிரான்சிட் யார் மூலியமாகவும் ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது. அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லது நடக்கும், உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றும், அது கிடையாது. அந்த மெசேஜ் உங்களை உணர வைக்கும். உங்களை உணர வச்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களை மாற்றும். உங்களை மாற்றக்கூடிய அந்த மெசேஜ் தான் கடவுள் ஒரு தூதனை அனுப்ப போகிறார் உங்களுக்கு. அப்படி தான் இந்த காலம் உங்களுக்கு நெருங்கிட்டு வருது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உலகளாவிய எல்லா மக்களுக்கும் எல்லா ராசிக்கும் உடைய குருவுடைய பயிற்சி. இது இண்டிவிஜுவலாக ஒரு பலனை கொடுக்கும், ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான மேஜர் பிளானட்டுடைய டிரான்சிட் நடக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த குருவுடைய நிலைமையை கண்டுபிடிங்க. ஏன்னா 9 கோள்களும் ஒரே இடத்துல இருக்காது. 9 கோளும் உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்காது. குரு நிறைய பேருக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாகவும் வரும். அப்படி வந்தாலுமே அது சுபகிரகம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் குருவுடைய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் ஹவுஸா, செகண்ட் ஹவுஸா, 5th ஹவுஸா, 8th ஹவுஸா, 9th ஹவுஸா, 10th ஹவுஸா, அதோடைய பலன் என்ன, அது எந்த வீட்டில் இருக்குது, அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது, ஷட்பலா ஸ்கோருன்னு சொல்லுவோம். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது வக்கரமாக இருக்கா, வக்கரம் இல்லாமல் இருக்கா, இதை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். குருவுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு மாற்றம். ஏன்னா குரு நகரும் போது அவர் என்ன தருவார்னா அந்த குருவுடைய பர்த் சார்ட்டில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் குரு பயிற்சி, சனி பயிற்சி நடக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கொடுக்கும்போது அது உங்கள் பர்த் சார்ட்டை ஒப்பிடுறதுக்காக தான் இதை பர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்கிறது. இது இன்னொரு விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த குரு வந்து யாருக்கெல்லாம் தசாநாதனா உங்கள் ஜனன நட்சத்திரத்திலேருந்து குரு தசை யாருக்கு நடக்குது, குரு புக்திங்கிறது ஈஸி. எந்த தசை நடந்தாலும் புக்தி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. புக்தி மீன்ஸ் சப் கால்குலேஷன், ஒரு தசாவில் ஸ்பிளிட்டு, பிரேக்கப்னு சொல்கிறோம். பட் தசை குரு நடக்குதுன்னா அது அதிசயம், எல்லாருக்கும் நடக்காது. சில நட்சத்திரத்துக்கு குரு தசை வர்றதுக்கே ரொம்ப வயசாகிடும். அப்போ நீங்கள் குரு தசை இருக்கா, குரு புக்தி இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது இருந்தால் இது ரொம்ப க்ளோஸாக வந்துடும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் இந்த பலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக வரும். அது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் சிம்மத்துக்கு தான் போகிறார். ஸோ சிம்மத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பாருங்கள். சிம்மத்துக்கு சேர்ந்தவங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கும். அப்புறம் அந்த சிம்மத்தில் போகக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னா, நேராக கும்பத்தில் விழும், நேர் பார்வைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேஷத்துலேயும் விழும், அதுக்கப்புறம் தனுசுலேயும் விழும். ஸோ தனுசு, கும்பம், மேஷம் இந்த 3மே கிட்டத்தட்ட சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற நேரமாக வருது. ஸோ அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. எல்லாத்த விட மெயினாக இந்த குருவை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவோடைய பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்து தெளிந்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஏஐலேயும் நிறைய எல்லாம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று படிக்கும்போது ஒரு ஞானம் வரும், அறிவு வளரும், இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்னுடைய கண்டென்ட்லேயும் இதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சர்வீஸ் ஒருவேளை இந்த குரு பயிற்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் சடனாக எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் மாறுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பர்சனல் சார்ட்டை கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், ஒரு கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் நம்பரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஏகப்பட்ட சர்வீஸ் டீமில் அஸ்ட்ராலஜிஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, கையில் எழுதுகிற ஜாதக முறை இருக்குது, ஆன்லைன் பிடிஎஃப் ஹாரோஸ்கோப் மெத்தட் இருக்குது, ஜெமாலஜி என்ன யூஸ் பண்ணலாம், லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ரெமெடி என்ன, மெயினாக எல்லாருக்கும் கேட்குறது ரெமெடி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்காம நம்மளால் சொல்லவே முடியாது. சில பேருக்கு சிம்பிள் ரெமெடியாக இருக்கும், சில பேருக்கு அதிக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பூஜைகள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சிலதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு அவங்களே இருக்கிற இடத்துல சில ப்ரேயர்ஸ் பண்ணாலே சிம்பிளாக சார்ட் அவுட் ஆகும். அது கேஸ் டு கேஸ் லைக் ஹாரோஸ்கோப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெமெடி வந்து ஒரு ஓவராலாக கொடுக்க முடியாத காரணம் இதுதான். பொதுவாக சுபகிரகத்துக்கு ரெமெடி நல்லதே செய்யுங்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யுங்கள், இதுதான் கொடுக்குறேன். இது ஒரு டீட்டெயில் வீடியோ. இதை தவிர நான் வந்து இந்த குரு பயிற்சியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்.
உலகத்துக்கே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாற்றமாகவும் திடீர்னு நடக்கும். இண்டிவிஜுவல் ராசி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை விட உலகத்துக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமானா, இந்த அதிசார பெயர்ச்சி எப்போ குரு வந்து சிம்மத்துக்கு நுழையிறாரோ, சிம்மம்னா ராஜா, ராஜானா கிங்கு. இப்போ உலகத்தை ஆளக்கூடிய ராஜா யார்? அமெரிக்கா தான் உலகத்திலே சூப்பர் பவர் கண்ட்ரினா, அப்போ அந்த இடத்துக்கு குரு வரார். சுபகிரகம் தான், ஆனால் அங்கே கேது இருக்குது. ஸோ கேதுவும் குருவும் ஒரு ஃபைட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உலகத்துக்கே பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறார் குரு. குரு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னா மெயின் வந்து ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், டீச்சிங், எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இதெல்லாம் தான் மெயின் இன்ஃப்ளூயன்ஸை பண்ண போகுது. அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட லா, ரூல்ஸ் எது வேணால் வரலாம். அப்புறம் குரு கேது சேர்ந்தால் மதம், நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதத்துடைய நம்பிக்கை அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான சில மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரக்கூடியது அந்த குரு கேது கன்ஜெக்ஷன். ஸோ குருவும் கேதுவும் இணைந்தால் நிறைய முக்கியமான விஷயங்களை, மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரப்போது. அது அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம். ஆனால் எண்ட் ரிசல்ட் எல்லாம் நன்மையில் போய் முடியும். பயங்கர அச்சுறுத்தலாகவும் பயங்கர குழப்பமாகவும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் எல்லாமே உலகத்தில் கடைசியாக ஒரு அமைதியை நோக்கி தான் போக போகுது. அதுதான் அந்த குரு செய்ய போகிறார். அப்போ அது வந்து ஒன்று மாணவர்களை கனெக்ட் பண்ணுது. ஸோ மாணவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கிற வாய்ப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பேங்கிங். உலகத்திலே வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆர் பேங்க் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் கூட ஆகும். மறுபடியும் அதை என்ன சொல்லுவாங்க, புதுப்பித்து ஒரு புத்துணர்ச்சியோட புதுப்பித்து ஒரு நியூ ரூல், ஒரு நியூ ரெகுலேஷன்ஸோட கரன்சியை பற்றியோ, பேங்க் சிஸ்டமை பற்றியோ, பேங்கிங்கை பற்றியோ, ஃபினான்ஸை பற்றியோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ, இல்லை ஷேர்ஸை பற்றியோ, இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்கிற ட்ரெண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ ஏதோ ஒரு விஷயங்களை உலகத்தில் மாற்ற போகுது. அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுடைய கல்வி திட்டங்கள், அவர் எஜுகேஷன் சிஸ்டம் குளோபலாகவே நிறைய சேஞ்சை கொண்டு வரும். குறிப்பாக இந்தியாவில் இது நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா குரு வந்து இந்த கேதுவோட சிம்மத்தில் நுழையிறதுனால அந்த சிம்மம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி மண்டலமாக வருது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி மண்டலமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் சொல்லிட்டேன், பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் லா புதுசாக கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த குரு வந்து மதம் சம்மந்தப்பட்டது, மத நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை, ஒரு வழியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை பிடிக்கும். அது தப்பே கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றின ஒரு புரிதலோ, அதை பற்றின ஒரு டிபேட்டோ, இல்லை அதை பற்றின ஏதோ ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக சில குழப்பங்களையும் கொண்டு வரும். அது மாதிரியான சூழ்நிலையை இது உருவாக்கும். இதுதான் நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அதிசார பெயர்ச்சி உலகத்தையே புரட்டி போட போது நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ.